Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ய இருக்காரா விஜய் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், ஒருவேளை திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்யக்கூடிய பட்சத்தில் யார் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? இது அதிகாரப்பூர்வ தகவலா? தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிற நிலையில அடுத்த கட்ட பணிகளை தமிழக வெற்றி கழக தலைவர் தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில மற்றும் ஒரு எதிர்பார்ப்பு, மற்றும் ஒரு விஷயம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பிரிவு 70 படி 2 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தொகுதியில ஏதோ ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கான கால அவகாசமாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 14 நாட்களுக்குள்ளாக, அதாவது தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து 14 நாட்களுக்குள்ளாக அவர் எந்த தொகுதியில நீடிக்க விரும்புகிறார் என்பதை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு அவர் செய்ய தவறினால் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளுமே காலியானதாக அறிவிக்கப்படும். இதுதான் தேர்தல் நடைமுறை. 1996ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை ஒருவர் எத்தனை தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போது பிரிவு 33(7) கீழே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் ஒரு தொகுதியில தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். அந்த அடிப்படையில திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில வடசென்னை மக்களுக்கு அவர் பணியாற்றிட வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராகவே அவர் நீடிப்பார் எனவும், திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் இந்த 2 தொகுதிகளில் நிற்கப் போகிறேன் என்று அறிவித்த உடனேயே திருச்சி கிழக்குல வெற்றி பெற்றாலும் அவர் திருச்சி கிழக்கு தான் ராஜினாமா செய்வார் என ஏற்கனவே நாமும் செய்தி வெளியிட்டிருந்தோம். பெரிய அளவுல பேசு பொருளாகவும் இருந்தது. ஆனால் அங்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய கூப்பா கிருஷ்ணன் நிச்சயமாக அவர் திருச்சி கிழக்குல இருப்பார், ராஜினாமா செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைமையுடைய வட்டாரங்களின் தகவலின் அடிப்படையில திருச்சி கிழக்கு தொகுதி தான் அவர் ராஜினாமா செய்ய போகிறார். அந்த இடத்துல ஒரு மூத்த நிர்வாகியாக, மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கூப்பா கிருஷ்ணனுக்கு திருச்சி கிழக்குல வாய்ப்பு அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் IAS அதிகாரி சகாயமும் இந்த பட்டியலில் இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் கூப்பா கிருஷ்ணன் மீண்டும் போட்டியிட செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் அவர் ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். அதிமுக வேட்பாளர் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில கூப்பா கிருஷ்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை திருச்சி கிழக்குல வாய்ப்பு அளிக்க தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்திருப்பதாகவே நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.